எம்எஸ்எஃப் சண்டே ஆராதனைக்கு ஒரு வாழ்க்கை வரவேற்கிறேன். நன்றி. ஆரம்ப ஜபத்துக்கு நம்ம செல்வோம். அன்பின் ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த கால வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை நீ பாதுகாத்து கொண்டு வந்த தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, இது ஒரு சுவாமி இடம்பெறுவா ஐக்கியத்தை நீ ஆசீர்வதிக்க முடியாது வச்சிருக்கிறோம். சுவாமி அப்பா, உங்கள் நாமத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்க நீ கொடுத்த கல்விக்காக நன்றி. ஆண்டவரே, ஆரம்பம் போது கடைசி வரை நீ பாதுகாத்து கொள்ள முடியாத வச்சிருக்கிறோம். உங்களுக்கு நன்றி எடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சுவாமி. சபையார் எழுதியது ஆரம்ப பாடலுக்கு நம்ம செல்வோம். அனாதி தேவன் அடைக்கலமான பாடல் பாடி நம்ம துதிப்போம். நாம் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நின்று பொதுவான பாவ அறிக்கையை நாம் சொல்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி
நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். தொடர்ந்து மாறி மாறி வாசத்துக்கு கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 1-3 முடிய இது வாசிக்க மிஸ்ஸஸ் எலிசபெத் ஜோசப் வாசிப்பாங்க. கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசித்த நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 1-13 வரை. மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிறோம் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் மிகிழப்படுவான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தயை அநேகர் வருந்தி கேட்பார்கள். கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லோரும் பகைக்கிறார்களே. எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவனுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான். அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கிரனுக்கு தப்பான். பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுக்கு செல்வம் தகாதே. பிரபுகளை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவு தகாதே. மனுஷனுடைய வேகம் அவன் கோபத்தை அடக்கும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். வசனம் 13. மூடனாகிய தன் மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கமும் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. ஆமீன். நம்ம கடந்து செல்வோம். இதை துதி நடத்த மேடம் மேரி சௌரிப்பன் வழி நடத்துவார்கள். ஜெபிப்போம். அன்பை நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜாவே, இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த துதி வேலையிலும் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்படுவதற்காக நன்றி. அப்பா ராஜாவே, இந்த வேலையிலும் கூட தகப்பனே நீர் எங்களோடு எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ராஜாவே, துதியிலே மத்தியில் வாசம் செய்கிற தேவனா இருப்பவரே, உனக்கு கொடான கொடி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. அப்பா, எங்களை இந்த நாள் முழுதும் எங்களை கண்ணின் மணி போல நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி. எங்களை கரம் பிடித்து நடத்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த நாளை நீர் மகிழ்ந்து களிக்கூறு என்று சொன்ன வாக்கு தத்துவத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நன்றி சுவாமி, நன்றி ராஜா. அப்பா ராஜாவே, எங்களை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல காத்து வந்து வருபவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, உடைய சிறகுகளால் எங்களை மூடி ராஜா, எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நன்றி சுவாமி. எந்த கண்மலையானவரே,
என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. ஏசுராதா என் பலனானே, எதற்கு பயமில்லையே. ஏசுராதா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர், 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 நல்லவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகள் செய்தவரே. அப்பா மக்கு நன்றி அப்பா. அப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்திலே எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் நன்மையானது நீ செய்து கொண்டு வருகிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவா நினைத்து தேவனை உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன் தயவா நினைத்து தேவனை உம்மை துதிப்பே, தேவனை உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனை என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே, பலவீனம் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பாவத்தினாலே மரித்து போனிருந்தி கிருபையாக ரட்சித்தீரே, பாவத்தினாலே மரித்து போயிருந்து கிருபையாக ரட்சித்தீரே, கிருபையாக ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆம் ராஜாவே, அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே. அப்பா நீங்க எவ்வளவு நல்லவங்க சுவாமி, நீங்க எவ்வளவு நல்லவங்க கர்த்தாவே. அப்பா உம்மை புகழ்வதற்கு நாவு போதாதையா, உம்மை புகழ்ந்து பாடுவதற்கு இந்த நாவு போதாதையா. அப்பா நீ அருமையான தேவன் ஆண்டவரே. ஐயா எங்களை தள்ளிவிடாமல் எங்களை தூக்கி எடுத்து கழுவி எங்களை சுத்தம் செய்து எங்களை உம்முடைய மார்போடு அணைத்து வைந்த என் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க ரொம்ப நல்லவங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் மேல அம்புட்டு அம்பு வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஐயா உமக்கு நன்றி, நன்றி. நாங்கள் மறந்தாலும் ஆனால் நீர் எங்களை மறக்காத தேவனா இருக்கிறீர் ஐயா. நாங்கள் கீழே விழுந்தாலும் எங்களை தூக்கிக்கிற தேவன், தூக்கி விடுகிற தேவன், மார்போடு அணைக்கிற தேவன், எங்கள் தோல் மேலே சுமக்கிற தேவன் அப்பா. அப்பா மக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம்,
தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா என்று கூப்பிடு உண்மையா, குறைவெல்லாம் நீக்குவார், நாம் குறைவெல்லாம் நீக்குவார். நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமாண்டவரே, அப்பா மக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை உள்ளங்கையில் வரைந்த தேவனே, எங்களை அரவணைக்கிற ராஜாவே, அப்பா எங்களை ஒருபோதும் நீ கைவிடாத தேவன். அப்பா ஒருபோதும் கைவிடாத தேவனா இருக்கிறீர் ஐயா. மனிதன் கைவிடலாம், ஆனால் நீரோ கைவிட மாட்டீரப்பா. அப்பா நீர் எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா நீர் எங்களை தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. அப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி வந்த தேவனே, உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. அந்த நேரத்தை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீர் ஆண்டு கொள்ளும், ஆளுகை செய்யும், வழிநடத்தும். மாறாத இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன் ஆமேன். கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் கோடாக்குடி ஸ்தோத்திரம் 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 என்று ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய நாளை புதிய ஆசீர்வாதத்தோடு காண நீ கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக, பாக்கியத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் படைத்தவர், உருவாக்கினவர், நீர் அரசாளுகிற தேவன், ஜீவனுள்ள தேவனாக வீற்றிருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாகிய உமையே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவையே உயர்த்துகிறோம். உயிர்த்தெழுந்தவரே உயர்த்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருமனப்பட்டு ஒரு குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் கூட எங்களை தாழ்த்தி ஆண்டவரே விசுவாசத்தோடும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் கிருபாசன தண்டைக்குள் நாங்கள் பிரவேசிக்கின்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட எங்களுடைய குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் அசுத்தமானவர்கள், அசுத்த சிந்தையுள்ளவர்கள், அசுத்த பேச்சுள்ளவர்கள், அசுத்த சிந்தையுள்ளவர்கள், அசுத்த இருதயம் உள்ளவர்கள், எல்லாம் அசுத்தமாக இருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம், உணர்கிறோம். இதோ இந்த வேளையிலும் கூட எங்களை சுத்திகரிக்கிறவர் நீர் ஒருவர் மட்டுமே, எங்களை மன்னிக்கிறவர் நீர் ஒருவர் மட்டுமே, எங்களை விடுதலை செய்கிறவர் நீர் ஒருவரே, எங்களை புதுப்பிக்கிறவரும் நீர் ஒருவரே என்று அறிந்து உடைய கிருபாசன தண்டிலே வருகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை மீண்டுமாக அரவணைத்து ஆண்டவரே மன்னித்து சுத்திகரித்து உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக, உம்முடைய பிள்ளைகளாக, சீஷர்களாக, ஊழியர்களாக ஏற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட இந்த ஆராதனை மூலமாக மறுபடியுமாக உம்மோடு நெருங்கிய உறவு கொள்ள கிருபை செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. உலகத்தில் உள்ள மக்கள், ஆண்டவரே உலகத்தில் உள்ள மனிதர்கள், எங்கள் உறவினர்கள், குடும்பத்தினர் கூட எங்களை மறக்கலாம். ஆனால் நீர் எங்களை மறவாத தேவன். ஆண்டவரே, தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னீரே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் 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 என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மட்டும் நம்பி ஆண்டவரே நாங்கள் பின்பற்றி வருவோம் என்றால், கர்த்தாவே நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நேரத்திலும் கூட, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பி ஆராதிக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் விசேஷித்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த முதியோர் ஞாயிறன்று ஆண்டவரே, முதியோர்களில் அநேகர் பலவீனமாக வியாதிஸ்தர்களாக இருப்பார்கள் என்றால், தங்கள் வீடுகளிலே இருப்பார்கள் என்றால், மருத்துவமனைகளிலே இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே முதியோர் இல்லத்தில் இருப்பார்கள் என்றால், உம்முடைய தெய்வீக பிரசனம் இந்த வேளையிலே அவர்களை ஆட்கொள்வதாக. ஆண்டவரே, ஆற்றி தேற்றி உம்முடைய சந்தோஷம் சமாதானத்தை கொடுப்பீராக. நீர் அவர்களை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, நாட்கள் கடந்துவிட்டதே என்று அவர்கள் கலங்காதபடி, ஆண்டவரே இந்த வயதான காலத்திலும் புஷ்டியாக இருந்து கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாற ஒவ்வொரு முதியோர்களையும் நீர் ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். ஹல்லேலூயா அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று துதிக்கிறோம். அதே போல் குடும்பத்தில் வியாதிஸ்தர்களாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, வேலை நிமித்தம் வர முடியாமல், கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களையும் நினைவு கூறுகிறோம். எங்கிருந்தாலும் உடைய பிரசனம் அவர்களை சூழ்ந்து கொள்வதாக, அவர்களை நிரப்புவதாக, அவர்களை ஆசீர்வதிப்பதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலவேளையிலே விசேஷமாக இந்த ஆராதனையிலே கர்த்தாவே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. கர்த்தாவே, உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேற நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
9வது மாதம் கடைசி வாரத்தில் நாங்கள் காலெடுத்து வைக்க, இந்த மாதத்தை முடிக்க நீ கொடுக்கிற கிருபைக்காக நன்றி. இம்மட்டும் ஆண்டவரே, ஆரம்ப ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரையிலும் நீர் வழிநடத்தினீரே. நீர் எபினேசர் 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 ஆண்டவரே, யெகோவா ஷலோம், யெகோவா நிஷி. ஆண்டவரே, நீர் வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 போற்றுகிறோம். இந்த நாளிலும் கூட விசேஷமாக சபைக்காக நாங்கள் வருகிறோம். சபையானது உம்முடைய சரீரம், அதை நாங்கள் உம்முடைய அவயவங்களாக காணப்படுகிறோம். அப்பா, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஒன்றாக இணைக்கப்பட்டு இசைந்து கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அதன் நிமித்தமாக வளர்ச்சி வரும் என்று வேதாகமத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதை உணர்ந்து புரிந்து அதன்படி செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு செபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரை போதுகர்களை என்னுடைய கரத்தில் அடிக்கிறேன். திரு டேவிட் தர்மக்கன் அவர்களையும் அடியேனையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டிலே நீர் இந்த சபையிலே கர்த்தாவை நீர் வைத்தீர். உம்முடைய சித்தம் எதுவோ அது செய்து முடிக்க வேண்டிய பலத்தை தாரும், ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும், அகாப்பே அன்பை தாரும். ஆண்டவரே, செய்து முடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். அதே போல் உக்ரான குழு தலைவர்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் பேர் பேராக நீர் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் செய்யும் கடமைகளை ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து உடைய நாமம் மகிமைக்காக சபை பக்தி விருத்தி அடைய நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். சபை குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் வருகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பாரும். குடும்ப தலைவர்களையும் தலைவிகளையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, பேர் சொல்லி நீர் ஆசீர்வதியும். அப்பா, பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். குடும்பமாக உம்மோடு நெருங்கிய உறவு கொண்டு ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காக நீர் அவர்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளுமாறு செபிக்கிறோம். இந்த காலகட்டத்திலும் கூட கர்த்தாவே, ஒரு சில குடும்பங்களில் ஆண்டவரே அநேக விதமான தேவைகள், கஷ்டங்கள், ஆண்டவரே இடையூறுகள், வியாதிகள், இவைகள் போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, இப்பொழுது அவர்களை விடுவியும், ரட்சியும், அவர்களை காப்பாற்றும். நீர் செய்து கொண்டிருக்கிறதுக்காக, செய்து போகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் கூட விசேஷமாக இந்த ஆராதனையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். முதியோர்கள் வழி நடத்துகிற ஆராதனையிலே அவர்களை சிறப்படுத்தி, பலப்படுத்தி, பக்குவப்படுத்தி ஒரு கருவியாக பயன்படுத்தும். கர்த்தாவே, மாநாட்டு முதியோர் ஐக்கியத்தின் தலைவராக இருக்கிற திரு சாலமன் ஜேக்கப் மூலமாக நீர் செய்தியை கொண்டு வருகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, முழு மனதோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உறுதியாக நின்று கர்த்தாவே முழு முயற்சியோடு செயல்படுவதற்கு இந்த வயதான காலத்திலும் கூட நீர் பயன்படுத்துவீர் என்று பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். சபையின் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவர் முதல் முதியோர் ஊழியத்தை மட்டும் அர்ப்பணி கர்த்தாவே, சுவிசேஷம், ஜப ஊழியம், இசை தொழுகை, கிறிஸ்துவ கல்வி, ஆண்டவரே சொத்துடைமை, இன்னும் ஆண்டவரே சமூக நல ஊழியன், எல்லா ஊழியங்களும் உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான பொருளாதாரத்தை நீ கட்டளையிடுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த கால வேளையிலும் கூட எங்களுடைய தமிழ் மெதரிஸ்ட் திருச்சபை புக்கிரத்தானுக்கு வேண்டிய சிசிசி ஆண்டவரே உம்முடைய தயவினால் ஜபத்தன் பொம்பா மூலமாகவும் மஜ்ரேஸ் டைரா குவாலஸ்லாங்கம் மூலமாகவும் சீக்கிரமாய் கிடைக்க நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தில் பூர்த்தியாக நேர்த்தியாக நடக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மால் ஆகும், உம்மால் கூடும், உம்முடைய பலத்தினால், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்று நாங்கள் நம்பி ஒப்புக் கொடுக்கின்றோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, வியாதிஸ்தர்களுக்காக விசேஷமாக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, COVID-19
அநேக சபைகளின் மக்கள் விசுவாசிகளை பாதித்திருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுத்தோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். அநேகரை குணப்படுத்தி வீடுகளுக்கு திரும்பி கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் 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 என்று ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சிலர் ஆண்டவரே மரணத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்திருக்கிறது. அதுவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். உமக்கு தெரியாமல் ஒன்றும் நடைபெறாது. ஆதலால் குடும்பத்தின் மக்களை இழந்த குடும்பங்களை ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்துமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இன்னும் COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலரை உடைய கரங்களிலே கொண்டு வருகின்றோம். இந்த வேளையிலே சுகப்படுத்துகிற வசனத்தை இயேசுவின் நாமத்தில் அனுப்புகிறோம். ஆண்டவரே, சபையாக அனுப்புகிறோம், ஒருமனப்பட்டு அனுப்புகிறோம். நீர் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதியும். கர்த்தாவே, நீர் செய்ய போகிறதுக்காக, செய்து கொண்டிருக்கிறதுக்காக, செய்து விட்டதுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 என்று நாங்கள் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ கர்த்தாவே, எங்களுடைய நாட்டுக்காக வருகின்றோம். மலேசியா தேசத்தை உடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, அநேக விதமான அநியாயம், அநேக விதமான ஊழல், அநேக விதமான அநீதிகள் வந்து கொண்டிருக்கிறதை நீர் பார்க்கிறீர். அதே வேளையிலே இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கர்த்தாவே, இந்த ஹுட் லோ குறித்து விவாதிக்கும்படி பார்லிமெண்டிலே அவர்கள் பிரயாசம் இருக்கிறதையும் அறிகிறீர். கர்த்தாவே, எங்களுடைய நாட்டின் சட்டத்திட்டத்தின் கீழ் அது சேர்த்து கொள்ளப்படக்கூடாது என்று நாங்கள் அறிகின்றோம். ஆதலால் எங்களுடைய ஞானத்தினாலும் அல்ல, எங்களுடைய பிரயாசத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆளுகை எங்களுடைய அரசாங்கத்தின் மேல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தடை செய்யும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். எல்லா அநீதியையும் அசுத்தங்களையும் ஆண்டவரே தீய சக்தியையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம், நிர்மூலப்படுத்துகின்றோம். அப்படி நீ செய்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய மலேசியா அரசாங்கத்தை உணர்த்துவீராக, பிரதம மந்திரியை உணர்த்துவீராக, எல்லா மந்திரிமார்களோடு கூட இடைப்படுவீராக. கர்த்தருக்கு பயந்து நீதியோடு நியாயத்தோடு இந்த நாட்டை நடத்த நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து வழி நடத்தும் யங் டிப்ரதான் ஆகவும் மஜ்லிஸ் ராஜாவையும் கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கும் வேண்டிய ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து இந்த நாட்டை நடத்த நீ கிருபை செய்வீராக. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட தொடர்ந்து எங்களுடைய மாநாட்டுக்காக நாங்கள் வருகிறோம். 46வது அமர்வைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலகட்டத்தில் போர்ட் ஆன் மினிஸ்ட்ரி, போர்ட் ஆன் ஃபைனான்ஸ், எக்ஸ்கோ, அப்பாயின்மெண்ட் போர்டு, இதுவெல்லாம் கூடுகும் வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நீ தருவீராக. நீர் உம்முடைய ஞானத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய வழிநடத்துதலை தருவீராக. கர்த்தாவே, உமக்கு பயந்து தெளிவோடு ஆண்டவரே அவர்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து தீர்மானங்கள் எடுக்க தலைவர்களுக்கும் போதகர்களுக்கும் நீர் ஞானத்தை கொடுப்பீராக, அபிஷேகத்தை கொடுப்பீராக. விசேஷமாக மாநாட்டு தலைவராக இருக்கும் பேராயர் டாக்டர் டெனிஸ் ராஜை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு விசேஷித்த கிருபையை நீ தாரும். அவரை கொண்டு தரிசனத்தோடு எங்கள் மாநாட்டை வழிநடத்துமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, எல்லா ஊழியங்களையும் உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இந்த கடைசி காலத்தில் மலேசியாவில் உள்ள எல்லா திருச்சபைகளும் ஆயத்தப்பட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு அதிகமாக கீழ்ப்படிந்து நடக்க செயல்பட நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நடக்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆராதனைக்கு பிறகு நடக்கிற முதியோர் ஆண்டு பொதுக்கூட்டத்துக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் கிரியை செய்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்வோமாக. பரமனிற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரேஸ் பண்ணாதபடி தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவர்களே. ஆமேன் ஆமேன்.
ஜெபம் செய்வோம். சபையில் உள்ள எல்லா முதியோர்களும் எழுந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்க முடியாதவர்கள் அமர்ந்தவாறு ஜெபம் செய்வோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டின் முதியோர் ஐக்கியத்தின் ஞாயிறை அனுசரிக்க நீ கொடுத்த சிலாக்கியத்துக்காக நன்றி. எங்களுடைய சபையிலே அநேக முதியோர்கள் இருக்கிறதையும் நீர் அறிகிறீர். சபையாக நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கின்றோம். கர்த்தாவே, நீர் இந்த வயதான காலத்திலும் புஷ்டியோடும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேதத்தின் அடிப்படையிலே எழுதியிருக்கிறீர், கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆதலால் பலன் இல்லை, சுகம் இல்லை, பல காரணங்கள் நாங்கள் சொன்னாலும் கூட உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி உமக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றும் போது உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் புஷ்டியாகவும் கனி கொடுக்கிறவர்களாகவும் மாறுவோம் என்று இந்த காலவேளையிலே அறிக்கை செய்து எங்களை தத்தம் செய்கின்றோம். ஒவ்வொரு முதியோர்களையும் ஆளுகை செய்வீராக. சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களை உம்முடைய சுகப்படுத்துகிற கடம் தொடுவதாக, பலவீனங்கள் நீக்கப்படுவதாக, சுகப்பட்டு பலப்பட்டு ஆரோக்கியப்பட்டு உமக்கென்று வெற்றிகரமான ஜீவியத்தை ஜீவிக்க நீ கிருபை செய்வீராக. தொடர்ந்து தலைமைத்துவத்தை இருக்கிற முதியோர்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, முதிர் வயதிலே அனுபவம் நிறைந்தவர்களாக உமக்கு சாட்சியாய் வாழ நீ கற்றுக்கொடும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய சபைக்கு இளம் முதியோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் சிறுவர்களுக்கும் முதியோர்கள் ஒரு உதாரணமாக இருக்க நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உள்ளத்தின் ஜெபத்தை கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஏக்கங்கள் ஆண்டவரே, ஆசைகள் பூர்த்தி செய்வீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன். சபையாரை நின்றபடி நம்ம காணிக்கைகள் நம்ம கடந்து செல்வோம். காணிக்கும் தசமாகவும் நம்ம ஆண்டுக்கு செலுத்துவோம். விந்தைக்கீருஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தைக்கீருஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தைக்கீருஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட செல்வம், உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிகவிருந்தாலும், திரண்ட செல்வம், உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிகவிருந்தாலும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் மற்பமே. விந்தைக்கீருஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம்பற்றா ஜீவநதியா, குருசே ஆசிக்கெல்லாம்
ஊற்றம்பற்ற ஜீவநதியா துங்கராத்த ஊற்றில் மூழ்கி துங்கராத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினேன் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை உந்தன் சிலுவை என் மேன்மை. நபியார் யாவரும் எழுந்து நின்று வேத வாசிப்பு கடந்து செல்வோம். வேத வாசிப்பு யோசுவா 14ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 15 முடிய இது வாசிக்க மேடம் மேரி ஆந்தனி வாசிப்பார். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் யோசுவா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 15 முடிய. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான இப்புடேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சந்திருக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. என்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட வேத பாகம் வாசித்தாயிற்று. ஆமீன். சத்தியத்தை வழிநடத்த சோலமன் ஜேக்கப் நம்மளை வழிநடத்துவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கூட நான் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு முழு மனதோடு பொறுமையோடு உறுதியோடு என்ற வாக்கியங்களிலே இன்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தமிழ் வருடாந்திர மாநாட்டு தலைவர் பிஷப் மறைதிரு டெனிஸ் ராஜ் அவர்களின் சார்பிலும் மெத்ரிஸ் முதியோர் ஐக்கியத்தின் வாரிய குழுவின் சார்பிலும் மற்றும் மெத்ரிஸ் முதியோர் ஐக்கியத்தின் ஒருங்கிணைப்பாளர் மாகாண ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் இந்த மெத்ரிஸ் முதியோர் ஐக்கிய ஞாயிறு ஆராதனையிலே எங்கள் வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட தேவ சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த என்னுடைய வாரிய குழுவிற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை மிகவும் உற்சாகப்படுத்தி இந்த ஞாயிற்று கிழமையிலே விசேஷமான இந்த மெத்ரிஸ் முதியோர் ஐக்கிய ஆராதனையிலே சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நமது மாநாட்டு தலைவர் பிஷப் அவர்களுக்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் மிகவும் உற்சாகமான ஒரு பகுதி.
இந்த பகுதி என் மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி. ஆகவே என் தேவனுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மகா பிரபு, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எனக்கு கொடுத்த பலத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட நான் வாசிக்க கேட்ட இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பகுதி. வேதத்தில் மிகவும் விசேஷமான ஒரு பகுதி என்று சொன்னால் அது மிகையாகாது. தேவனுக்காக தேசத்தை சுதந்திரித்த ஒரு 85 வாலிபனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவன் பெயர் காலேப். விசேஷமானவன், ஒரு போர் வீரன், உற்சாகமான ஒரு மனிதன், தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாய் நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி முழு மனதோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். பொறுமையோடு காத்திருத்தான் என்று பார்க்கிறோம். உறுதியோடு என் தேவன் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவன் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் இது மிக முக்கியமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில உத்தமமாய் முழு மனதோடு மன உறுதியோடு பொறுமையோடு உறுதியோடு நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையை நமக்கு அறிவிக்கிறது. இந்த வாலிபனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 92:15 என் ஞாபகத்திற்கு வருகிறது. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Dear friends, on this blessed Sunday, the scripture passage that we read is fondly known by all of us. It reminds us of an 85 years old young man by the name of Caleb. An exciting old man, an ex-warrior, but who waited on the Lord and who followed wholeheartedly the Lord's statutes. He waited patiently for the Lord and he stood very steadfast, very faithful, knowing that the promises of the Lord, the promises of God that has been promised to him will be given to him. He knew he will reap the reward which was promised. And that is the beauty in our human life. இன்று கூட இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பொறுமையோடு காத்திருந்து உறுதியோடு காத்திருந்து தேவனின் தேவைகளை சந்திப்பார், தேவன் என்னை உறுதிப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை ஆதாயப்படுத்திக் கொள்வார் என்ற நம்பிக்கை. அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். Let us look up to God in prayer. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே எங்களுடைய நாவிலிருந்தும் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, பேசும் அடியானை நீர் மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அருமையான தேவ ஜனமே, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கானான் தேசம் நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே நாம் பார்க்கும் பொழுது மோசேயுடைய காலத்தில் அவருடைய தலைமைத்துவத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு அவர்களை வேவு பார்ப்பதற்கு கானான் தேசத்திற்கு அனுப்புகிறார். அந்த 12 பேர்களில் ஒருவர் ஜோஷுவா, இன்னொரு காலேப் என்ற இந்த மனிதன். வேவு பார்க்க சென்ற மனிதர்கள் சென்று வருகிறார்கள். அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள். அங்கே என்னெல்லாம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு மோசேயிடம் அறிக்கை கொடுக்கிறார்கள். அந்த 10 பெயர்கள் கண்டதை கண்ட வண்ணமாக, பார்த்ததை பார்த்த வண்ணமாக சொல்கிறார்கள். ஆமாம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான்.
பெரிய பட்டணங்கள் உண்டு. அவைகள் கோட்டையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அழகான பழங்கள் உண்டு, செடிகள் உண்டு என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே பலத்த ராட்சசர்கள் உண்டு, அநேக ஜாதியார்கள் உண்டு. அவர்களை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது. அவர்கள் பராக்கிரமசாலிகளாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார்கள். அவர்கள் கண்டதை கண்ட வண்ணமாக சொன்னார்கள், பார்த்ததை பார்த்த வண்ணமாக சொன்னார்கள். ஆனால் அந்த சமயத்திலே மீதமான 2 பேர், அதிலே காலேப் என்ன செய்கிறான் என்றால், உடனடியாக மூசையிடம் சொல்கிறான், இப்பொழுதே செல்வோம், இந்த நிமிடமே அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிற அந்த காலேபை நாம் பார்க்கிறோம். மற்ற அந்த 10 பெயர்கள் எப்படி அந்த தேசத்தை பார்த்தார்கள் என்றார், தேசம் பெரியது, ராட்சசர்கள் பெரியவர்கள், அவர்கள் தேவனை பார்க்கவில்லை, தேவன் சிறியவராக அவருடைய கண்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் காலேபோ ஒரு பெரிய தேவனை பார்த்தான், சிறிய ராட்சசர்களை பார்த்தான். நமக்கு சிந்தித்து பார்ப்போம் என்றால், தாவீது கூட இவர்ணமாக சிறிய கோலியாத்தை பார்த்தான், பெரிய ஆண்டவரை பார்த்தான். அப்படியாக இந்த காலேபும் ஒரு பெரிய ஆண்டவரை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இதை கேட்ட அந்த மக்கள், இஸ்ரவேலர் தாங்க முடியவில்லை. மறுபடியும் எங்களை சாவுக்கு அழைத்து செல்லவிருக்கிறீர்களா? நாங்கள் போர்க்களத்தில் போய் சாக வேண்டுமா? நாங்கள் நிம்மதியாக இருப்பது யாருக்கும் பிடிக்கவில்லையா என்று சொல்லி காலேப் மேல் எரிச்சல் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். உடனே மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கலகம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நாம் சற்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது நடந்த பூர்வீகமான கதை, பூர்வீகமான சம்பவம். இந்த அருமையான வேளையிலும் கூட காலேப் உறுதியாக நின்றான். தேவன் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார், நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று. When we rewind back a few years earlier, during the time of Moses, he chose 12 spies to go into the land of Canaan, and one of them was Caleb and the other one was Joshua. They went round the cities, they saw the fortified cities, they saw the big cities, they saw the fruits, they saw everything that was within the land. Yes, it was a land full of milk and honey. That is how they reported. The 10 of them reported. But they added on. We also saw giants. We saw people of many races. We are frightened of them. They look so big. We will not be able to overcome them. But among the 12, Caleb immediately answers and says, told Moses, let us go into the land. We will take the land now. God will give us the land. He was a very confident warrior. He says, let us go now. And we will be able to capture the land. That was the kind of faith he had, because he wholeheartedly believed that the Lord Jesus Christ, the Lord will take care, will go through with him. And that is what we see in this beautiful man. And in this reading of the passage today, I've taken out 3 portions. First is wholeheartedly, which we all know. We have heard many sermons that Caleb was a man who followed wholeheartedly, முழு மனதோடு தேவனை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதன். நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம் இந்த சத்தியங்களை, பிரசங்கங்களை. ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக முழு மனதோடு என்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களிலே, Book of Numbers chapter 14 verse 8 to 9,
He counsels the people. He brings the Israelites who revolted against Aaron and Moses. He says, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். He brought the people, sat down and told them, the Lord be for us, He will give us the land. We do not have to fear anything. நாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் எதற்குமே பயப்பட வேண்டாம். ஏன் பயப்படணும்? தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று முழு மனதோடு அவன் விசுவாசித்தான், உத்தமமாய் விசுவாசித்தான். இந்த தேவன் என்னை நடத்துவார் என்று. And after 45 years, again he says, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி ஏனாக்கியரை துரத்தி விடுவேன். அன்றுள்ள பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது. நான் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். A man who said wholeheartedly, if God is pleased with us, He will give us the land. Caleb was convinced all the time, and he believed wholeheartedly that the Lord was with them. The Lord will go before them. The Lord will fight the battle for them. Unshakable faith that he had, because he had believed in God wholeheartedly and followed God wholeheartedly. He also says, after 45 years, now I'm 85, I still have the same strength that I had when Moses sent me when I was 40 years old. அன்று மோசே என்னை அனுப்பும்போது நான் 40 வயதுடையவனாக இருந்தேன். இன்று 85 வயது. இன்றும் எனக்கு அன்றுள்ள பலன் இருக்கிறது என்று உற்சாகமாக தைரியத்தோடு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறான். அருமையான தேவ ஜனமே, இந்த உற்சாகம், நம்பிக்கை காரணம் அவன் முழு மனதாக தேவனை நம்பினான், விசுவாசித்தான். He believed wholeheartedly that the Lord will go to battle for them, that the Lord will lead the battle. அருமையான தேவ ஜனமே, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, Book of Numbers, chapter 14, verse 24, we read like this. கர்த்தர் இப்படியாக நற்சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய தாசன் காலேப் வேறே ஆவியை உடையவனும் உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறவனுமாய் இருக்கிறான். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து விட்டான். Right? In English it says, this, the Lord testified, saying, Caleb is a man of a different spirit. He follows me wholeheartedly. He believes in me. That is God testifying for a human being. And that was the testimony that God gave for Caleb. அருமையான தேவ ஜனமே, இப்படியாக காலேபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் முழு மனதோடு விசுவாசித்தவன், நம்பிக்கையுடையவனாக காணப்பட்டான். இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இன்றைய காலகட்டத்திலே சூழ்நிலைகளிலே பலவிதமான போராட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். அதுவும் குடும்பத்திலே போராட்டம், வீட்டிலே போராட்டம், நாட்டிலே போராட்டம், உலகமெங்கும் போராட்டம், பலவிதமான போராட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். அதுவும் விசேஷமாக இந்த காலகட்டத்திலே COVID-19 பேண்டமிக் காலத்திலே கால் நடமாட்ட தடை, வெளியிலே செல்ல முடியாத வேலை. என்னடா வாழ்க்கை இது? எங்கேயுமே போக முடியலையே, ஒண்ணுமே செய்ய முடியலையே, மாமா கடைக்கு போய் தேய்த்தாரே கூட குடிக்க முடியலையே, என் நண்பர்களை சந்திக்க முடியவில்லையே. இப்படியெல்லாம் நாம் அங்கலாய்த்து முறுமுறுக்கிறவர்களாக காணப்பட்டிருக்கிறோம். என்னப்பா வெளியில போகணும்னா ஒரு ஆள் தான் காடியில் போகலான்னு சொல்றாங்க, அதுவும் 10 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எத்தனை சமயம் நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுத்திருக்கிறோம். எத்தனை வாட்டி என்னடா வாழ்க்கை இது, இந்த பேண்டமிக்னால இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, புலம்புகிற காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அதோடு மட்டுமல்ல, நாளுக்கு நாள் புதியதோர் சட்டங்கள், SOPக்கள்,
கால் நடமாட்ட தடைகள், நல்லதிலும் கலந்து கொள்ள முடியல, மரித்தோரையுடைய குடும்பத்தாரையும் சந்திக்க முடியவில்லை, ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை, மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை, எங்கு சென்றாலும் போராட்டமாக இருக்கிறது. அது மட்டுமா? இது நம்முடைய அங்கலாய்ப்பாக இருக்கிறது. எஸ், in the current pandemic situation, we find lots of problems which is affecting the whole universe. We at times tend to be like the 10 spies. We murmur, we complain. எல்லாவற்றையும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறோம். பட் have we ever stopped to say thank you Lord? நான் உம்மை முழு மனதோடு நம்பி இருக்கிறேன். நீங்கள் என் தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை என்று சொல்லி நம்மை அவரை விசுவாசித்திருக்கோமா? முழு மனதோடு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த பேண்டமிக் காலத்திலே பலவிதமான போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் அநேகர் என்ன நடக்குமோ என்ற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வியாதி என்னை பாதித்து விடுமா? எனக்கு இந்த வியாதி வந்து விடுமா? நான் மரித்து விடுவேனா என்ற கவலை ஒரு பக்கத்து. ஒரு பக்கத்து சிலர் வேலை இழந்து விட்டார்கள், வருமானம் இல்லை, பொருளாதாரத்தை இழந்து விட்டார்கள், வேலைகளை இழந்து விட்டார்கள், குடும்பத்திலே கஷ்டம், குடும்பத்திலே நஷ்டம், பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, பிள்ளைகளுக்கு வேண்டியவர்களை நான் எப்படி செய்ய போகிறேன் என்றெல்லாம் அங்கலாய்த்திருக்கிறோம். இந்த அங்கலாய்ப்பு மிகவும் வேதனை. எப்பொழுது நாம் அங்கலாய்க்கிறோமோ, எப்படியெல்லாம் நாம் முறுமுறுக்கிறோமோ, நாம் பலவீனமாக காணப்படுகிறோம். நம்முடைய நம்பிக்கையிலே நாம் பலவீனமாக காணப்படுகிறோம். முழு மனதாக தேவனை நாம் விசாரிக்கவில்லை, தேவனோடு சமூகத்தில் நிற்கவில்லை, அவரோடு நாம் சஞ்சரிக்கவில்லை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே நான் நம்பிக்கையை இழந்தவர்களாக காணப்படக்கூடாது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஒருபோதும் அவர் விடுவதில்லை, கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அந்த நம்பிக்கை நமக்கு பிறக்க வேண்டும். அப்படி தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, முழு மனதோடு சார்ந்திருக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்மளோ சோர்ந்து போய் தேவனை விட்டு விலகி போகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த காலை வேளையில் சற்று நாம் உட்கார்ந்திருக்கும் இடத்திலே, அமர்ந்திருக்கும் இடத்திலே இருந்து நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். முழு மனதோடு உத்தமத்தோடு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்திருக்கிறோமா? அல்லது அந்த வேவுக்காரர்களைப் போல மறுதலித்துக் கொண்டிருக்கிறோமா? அவருடைய கைகளிலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 Peter 5:6. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். We have got to commit ourselves into his hands, humble ourselves, and commit to God into his powerful hands. He will take care. He will lift us up in the due time. ஏற்ற காலத்தில் அவர் செய்து முடிப்பார். இந்த அங்கலாய்ப்புகள் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். தேவன் நம்மை பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்மளை அதிகரிக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் குறைந்து போகாதவர்களாக நம்முடைய உற்சாகத்தை, விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆம், இந்த மனிதனும் அந்த முழு மனதோடு இருந்த குணாதிசயம் இருந்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது அவன் இன்னொரு விசேஷமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவன் பொறுமையோடு இருந்தான். 40 வயதிலே மோசே சொன்னார், இந்த தேசம் உனக்கு கொடுக்கப்படும் என்று. 45 வருடம்
பொறுமையோடு காத்திருக்கிறான். இந்த நிலம் எனக்கு கிடைச்சிரும், எனக்கும் என் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்ட இந்த தேசம் கிடைக்கும். பொறுமையோடு காத்திருக்கான். இன்னைக்கு நமக்கு ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்னடா இன்னும் ரிசல்ட்டே கிடைக்கல, உனக்கு எடுப்பானுங்களா எடுக்க மாட்டானுங்களா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அங்கேயும் நம்ம என்ன செய்யறோம், முறுமுறுக்கிறோம், அங்கலாய்க்கிறோம். ஆனால் இந்த மனிதனோ 45 ஆண்டுகள் காத்திருக்கிறார். 85 வயசுனா மண்டையில் முடி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கே முடியெல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ அவருக்கு 85 வயசுனா அவருக்கு மண்டையில் முடி இருந்திருக்காது, பல்லு இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது, உடலில் பலம் ஈரமாக இருந்திருக்கலாம், சோர்ந்து போகவில்லை, நடையிலே தள்ளாட்டம் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. அவர் உறுதியாக பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். இப்படி ஒரு சாட்சியை நம்ம கேட்டிருக்க முடியாது. We could have never heard such a testimony. A man who says, I waited 45 years. I have lost my tooth. I have got no hair. I am bald. But I am waiting on the Lord. I will not waver. Because the Lord is true. The Lord is my strength. He knew God was not a God who forgets his promises. To wait upon the Lord is a very difficult thing. நமக்கு அந்த பொறுமை இருக்குங்க, நமக்கு இருக்கு அந்த பொறுமை. ஆனால் நம்முடைய பொறுமை எவ்வளோ நேரம்னா கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம், ஓகே ஓகே ஓகேன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் பொங்க ஆரம்பிச்சிடும். பொங்கணும்னா கொஞ்ச நேரம் பொங்க மாட்டோம், 2-3 நாளைக்கு பொங்கிக்கிட்டே இருப்போம். என்னடா வாழ்க்கை, அன்னைக்கு சொன்னாங்க இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யலாம்னு சொன்னாங்களே, இன்னும் ஒன்றுமே நடக்கலையே, இதெல்லாம் முடிஞ்சிடும், இப்படியெல்லாம் இந்த கோவிட் காலம் ஓடி போயிடும், பயப்படாதீங்க, கூடிய விரைவில் எல்லாம் நல்லா ஆயிடும்னு சொன்னாங்களே, இன்னும் நடக்கலையே. ஆமாங்க, பொறுமையோடு நாம் காத்திருக்கவில்லை. தேவன் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த பொறுமை என்ற குணம் அவனிடம் இருந்ததினாலே அவன் தன்னை தாழ்த்திய அந்த வனாந்தரத்திலே மற்ற இஸ்ரவேலர்களோடு 40 ஆண்டுகள் சுற்றி திரிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளா இருந்தா எங்களா இது கிடைக்க போறதில்லை அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருப்போம். ஆனால் இந்த மனிதனோ, இந்த வாலிபனோ அப்படி செய்யவில்லை. முழு மனதோடு பொறுமையோடு தேவனுக்கு பயந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். Because God has promised us in the book of Ephesians chapter 3 verse 20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is able to do great things, more than what we can ask for, more than what we can think for. Yes, because He's a provider. If you wait upon the Lord patiently, He will provide for you. His resources are never ending. இப்படியான ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். இந்த வேத வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கிறார் தேவனுடைய சத்தத்திற்கு. இந்த காலை வேளையிலே இந்த குணாதிசயம் நமக்கு வேண்டும். தேவன் நம்மளோடு இருக்க வேண்டும், அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்ற பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது உறுதியாக அவனிடம் மன உறுதி இருந்ததை பார்க்கிறோம். He was very steadfast in his belief. He stood on the faith that the Lord is with him. இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். When we read the book of Joshua chapter 14 verse 8 and 9, the passage we read this morning, அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல குணாதிசயம் அவனிடம் இருக்கிறது. He was a good counselor. என்னோடே கூட வந்த சகோதரர்கள் ஜனத்தின் இருதயத்தை கரை பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். The people, the spies who went with him, spoke ill.
They did not instill confidence. They were all out to destroy the belief that the Lord will take care. But this man gathered all of them, sat down with them. அவர்களை கூட்டி வர செய்து உட்கார்ந்து அவர்களோடு பேசுகிறான். எல்லாரும் கரை பண்ணினார்கள். நான் என்ன செஞ்சேன்? நான் கர்த்தரை உண்மையாக உறுதியாக பின்பற்றினேன். அவர்களை கூப்பிட்டு சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக போராடுவார். இன்றைய காலகட்டத்தில் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? உறுதியாக அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலகட்டத்திலே யோசுவாவிடம் சொல்கிறார், அன்று மோசே சொன்னது போல, உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று மோசே சொன்னார். உறுதியோடு நம்பி இருக்கிறேன், எனக்கு அந்த தேசத்தை கொடுங்க. Give me that land. I will go into the land. அந்த தேசத்திற்குள் சென்று அங்கு இருக்கும் ஏனாக்கியரை நான் முறியடிப்பேன். I will defeat the Anakites. That kind of a faith he had. He believed steadfastly that the Lord will go before him. His reminder was very timely for Joshua to think about. He stood on the promises of God and followed the Lord very faithfully, steadfastly, so that the Lord's promise which he has given, that those people, Caleb, will reach the land that God has promised. As we read in Numbers 14:24, காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே சேர பண்ணுவேன், அவனுடைய சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இந்த வாக்கு தத்தத்தை பின்பற்றி வாழ்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். இதுவே அவனது நம்பிக்கையின் விசுவாசமாக காணப்பட்டது. அந்த உறுதியான விசுவாசத்தினால் அன்றுள்ள பலன் இப்பொழுதும் எனக்கு உண்டு என்று சொல்கிறான். Yes, my dear friends, in the Kale Valley, it was his mantra, that believing in faith, and that's why he even goes to say that he had the same strength of 45 years ago. He is ready to face the Anakites, and his reward was Hebron. Hebron means fellowship. அவனுடைய உறுதியாக கர்த்தரை பின்பற்றினதால் அவனுக்கு கிடைத்த பரிசு எபிரோன். எபிரோன் என்றால் ஐக்கியம் என பொருள்படும். யாரோடு ஐக்கியம் கொள்கிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய ஐக்கியம் was with the living God. ஜீவனுள்ள தேவனோடு அவன் ஐக்கியம் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். காரணம், அவனுடைய வேறு வித்தியாசமான ஒரு ஆவி இருந்தது என்று சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்படாதவர்களாக முன் செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படியும் சித்தத்தின்படியும் காணப்பட வேண்டும். To inherit the promises of God, we have to stand and walk in the promises of God. Our life needs to be molded with His will. அவருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் அவனிடம் இருந்தது. 45 ஆண்டுகள் உறுதியோடு காத்திருந்தான். நாமும் கடந்து வரும் இந்த சூழ்நிலைகள் மாறும், போராட்டங்கள் ஒளிந்து போகும், வறுமை போய் நிறைவு வரும், காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும். உன்னதத்திலிருந்து ஒரு புது பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற மன உறுதி நமக்கு வேண்டும். அந்த உறுதியையும் நாம் பொறுமையோடு முழு மனதோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. We need to know and understand that we are facing a lot of trials and tribulations. All this will change when you steadfastly wait on the Lord. The Lord will provide His strength and safety from above.
And that is a promise that God has given us. Though we go through these trials, it's not easy to digest what we are seeing. இது ரொம்ப கஷ்டம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு. இப்படி நடக்குமா என்று சொல்லி நாம் பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். But here we need to look at the bigger picture. The current situation will change. Though we are living in a different kind of norm, the norm will change because the Lord reigns. ஆண்டவராகிய தேவன் அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் குடும்பத்திலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சபையிலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சமுதாயத்திலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்தின் தேவன் அவர் அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மன உறுதியோடு பற்றி கொண்டு என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இளமையிலே காணப்பட்ட விசுவாசம் மங்காமல் முதிர் வயதிலும் தேவன் நமக்கு தரும் தரிசனம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வேண்டும் என்று எலன் ரெட்பாத் என்ற ஒரு ஆசிரியர் இப்படி தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார். எலன் ரெட்பாத் in his book Victorious Christian Living says that faith which was in our youth may be undimmed in old age. முதிர் வயதிலும் அது மங்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் மங்கக்கூடாது, உறுதி மங்கக்கூடாது, நம்பிக்கை மங்கக்கூடாது, பொறுமை மங்கக்கூடாது, முழு மனது மங்கக்கூடாது என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒரு மனிதனை நாம் பார்த்தது போல நம்முடைய வாழ்க்கையை கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே முதிர் வயதிலே நாம் கனி கொடுக்க முடியும். காலேப் கனி கொடுத்தான். 85ஆம் வயதிலே அவன் கனி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நமக்கு வயது என்பது ஒரு தடை இல்லை. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பரிசு தேவனுடைய ஐக்கியம். தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள், The Book of Revelation chapter 21 verse 2 and 3 இப்படியாக சொல்கிறது. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. நம்முடைய கூட இருந்து நமது தேவனாய் இருப்பார். When we walk in statutes and laws of the Lord, our reward will be fellowship with the Lord. Book of Revelation chapter 21:3 says, God's dwelling place is now among the people, and He will dwell with them. They will be His people, and God Himself will be with them, and be their God. எப்பேற்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள். தேவன் நம்மோடு வாசம் செய்கிறார், அவர் நமக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். Therefore, we need to follow the Lord wholeheartedly, patiently and steadfastly, knowing that He is our God. அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே தெளிந்த புத்தியோடு, முழு மனதோடு, பொறுமையோடு, மன உறுதியோடு நம்மை தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மோடு வாசம் செய்வார், தேவன் நம்மோடு தங்குவார், அவர் நமக்கு ஆண்டவராய் இருப்பார். இந்த காலை வேளையிலும் கூட அப்படியாக இந்த நாளிலே விசேஷ வண்ணமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாட்களை கடந்து சொல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அருமையான தேவனே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலேபுக்கு அன்று நீர் கொடுத்த அந்த குணாதிசயங்கள் உத்தமமாய் முழு மனதோடு, பொறுமையோடு, உறுதியோடு உமக்கு காத்திருக்கவும், நீர் வாக்கு மாறாதவர் என்பதை அவனுக்கு நீர் தெள்ள தெளிவாக உணர்த்தியது போலவும் எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும். எங்களிலே காணப்படும் முறுமுறுப்புகள், அங்கலாய்ப்புகளை எடுத்து போடும் ஆண்டவரே. இதுவும் கடந்து போகும் என்ற விசுவாசத்திலே நாங்கள் வாழ எல்லாவற்றையும் என் தேவன் செய்வார். ஏற்ற காலத்தில் செய்கிற தேவன் என் தேவன், அவரை நோக்கி நாம் பார்ப்போம் என்ற விசுவாசம் எங்களிலே காணப்பட, உம்மை நோக்கி கூப்பிட நீர் பதில் தருவீர். எங்களுக்கு தெரியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless all of you on this MSF Sunday.
வேறு யாரும் இறுதி பாடலுக்கு நம்ம செல்வோம். பாடல் உன்னை நம்பி முதல் பாதம் பாடல் பாடி நம்ம கடைசி முடிந்து நம்ம ஆசீர்வாதம் நம்ம பாஸ்டர் தேவ் தர்மகன் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. என்ன காலமெல்லாம் காத்து கொண்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. ஐயா உரிமையை எனக்கு தந்தே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. அச்சாரமா முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமா முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டே. ஆராதனைக்கு முடிவாக நாம் இறுதி ஜெபத்துக்கு எழுந்து நிற்போம். ஜெபம் செய்வோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நாங்கள் முதியோர் ஐக்கிய ஞாயிறாக அனுசரிக்க நீ கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. அப்பா, நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர். எங்களோடு கூட நீர் பேசினதுக்காக நன்றி. முதிர் வயதிலும் நாங்கள் முழு மனதோடு பொறுமையோடு ஆண்டவரே உறுதியோடு எங்கள் ஓட்டத்தை ஓட வேண்டும், முடிக்க வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்த தயவுக்காக நன்றி. அப்பா, இதை நாங்கள் மனதில் பதிந்து நாங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரை விசுவாசிக்கிறபடினாலும் பின்பற்றுகிறபடினாலும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடினால் அவரை மட்டும் நம்பி விசுவாசித்து முதியோர்களாக நாங்கள் உமக்கு பின் செல்ல வழிநடத்தி ஆசீர்வதியும். இந்த நாள் சபையார் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் காணப்பட எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவுது. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
ஆமென்.